அட இந்த மாதிரி கேக்கெல்லாம் வீட்லயே நீங்க செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, உங்க குழந்தைங்க பேக்கரி பக்கமே போக மாட்டாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பழுத்த வாழைப்பழத்தையும், ராகி மாவையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கேக் தாங்க பண்ண போறோம். இப்ப இந்த கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடாயில 1 இன்ச் அளவுக்கு தூள் உப்பு, ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு கடாய 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க. பவுல்ல பழுத்த 4 வாழைப்பழம் சேர்த்துக்கங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்க் வச்சு இத நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கங்க. ராகி மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் போல் நீங்கள் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனில் நம்ம கேக் பேட்டர் சேர்த்துடலாங்க. நான் கேக் டீனில் எண்ணெய் தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் பேட்டரை சேர்த்து நல்லா இதை டேப் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னா அதிகமாக சாக்லேட்டும் விருப்பமான நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் மேலே கார்னிஷ்க்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க. உங்களுக்கு விருப்பமான பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா டேப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் 30லேருந்து 35 நிமிஷம் இந்த கேக்கை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு 35 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்தியாக வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க பேக்கரி பக்கமே போக மாட்டாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.